கிறிஸ்து மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடியது தவக்காலம். இந்த தவக்காலம் அருளின் காலம், மன்னிப்பின் காலம். நாம் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற வேண்டிய காலம், அதே நேரத்தில் பிறரை நாம் மன்னிக்க வேண்டிய ஒரு காலம் இந்த தவக்காலம். அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் பெருமிதமாய் வந்து கேட்கின்றார்கள், ஆண்டவரே எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா 70 முறையா? எத்தனை முறை நாங்கள் மன்னிக்கணும்? ஏன் அப்படின்னா, இந்த சீடர்கள் ஏற்கனவே மன்னித்திருக்கின்றார்கள், பல முறை மன்னித்திருக்கின்றார்கள். ஒரு 10 முறையா இருக்கலாம், ஒரு 15 முறையா இருக்கலாம். அதனால ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பாராட்டுவார். நான் வந்து 10 முறைக்கு மேல மன்னிச்சிருக்கிறேன், 15 முறை மன்னிச்சிருக்கிறேன் என்னுடைய எதிரியை என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக பாராட்டுவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகின்றார்கள். எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மன்னிக்கிறதா 70 முறை மன்னிக்கிறதா? ஆனால் ஆண்டவருடைய கணக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. இவர்கள் போட்ட கணக்கு 7 முறை அப்படின்னா அதையும் தாண்டி நாம் மன்னித்திருக்கின்றோம். 10 முறையோ 15 முறையோ 20 முறையோ. இப்போ நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாராட்டுவார் என்ற ஒரு சிந்தனையோடு, ஒரு தப்பு கணக்கோடு ஆண்டவரை அணுகுகின்றார்கள். ஆண்டவருடைய கணக்கு, இயேசுனுடைய கணக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. நீங்க யாராவது இங்க இருக்கிறவங்க 100 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்களா? யாராவது இல்லையா? ஒரு 50 கோடியாவது இல்லையா? சரி போங்க, 25 கோடி யாராவது கடன் வாங்கியிருக்கிறீங்களா? இல்லை. 10 கோடி இல்லையா? 5 கோடி வாங்குவியா? அவ்வளோ காசு இருக்கு உங்கள்கிட்ட. ஆனால் யாருமே கடன் வாங்கலை. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் வாங்கிட்டு நாட்டை விட்டு போயிடுறாங்க. 1000 கோடி 2000 கோடி வாங்கிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் தேவைப்படல. ஏன் அப்படின்னா காசு உங்களுக்கு இருக்குது. அல்ல, ஏன் கடன் வாங்க போறீங்க? அப்படியா? 5000 10,000 தான் கடன் வாங்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இவ்வளோதான் திருப்பி செலுத்த முடியும். 2000 வாங்கலாம், 5000 வாங்கலாம், 10,000 வாங்கலாம், மேக்சிமம் 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளார வாங்கலாம். அவ்வளோதான் நம்ம திருப்பி செலுத்த முடியும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைய விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், அந்த மனிதர் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கின்றான். அரசரிடம் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த கணக்கு நமக்கு சரியா தெரிஞ்சது அப்படின்னா இந்த நற்செய்தியினுடைய ஆழமான பொருள் என்ன என்பது நமக்கு தெரியும். நான் மேத்ஸ் கிளாஸ் எடுக்க போறேன், சரிங்களா? இந்த கணக்கு நமக்கு நன்றாக தெரிந்திருந்தால் ஆண்டவர் ஏன் இதை இந்த ஊமையை பயன்படுத்துகின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 10,000 தாலந்து, ஒரு தாலந்து வாங்கணும், இல்லை ஒரு தாலந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா அதற்காக 20 ஆண்டுகள் உழைக்க வேண்டும். ஒரு தாலந்து அப்படின்னா ஒரு மனிதர் இரவு பகலாக 20 ஆண்டுகள் உழைத்து தன்னுடைய இந்த கூலியை, அந்த சம்பளத்தை சேர்த்து வைத்தார் என்றால் அதுதான் ஒரு தாலந்து. அப்ப 10,000 தாலந்து அப்படின்னா எவ்வளவு பாருங்களேன். ஒரு தாலந்து ஈட்டுவதற்கு 20 ஆண்டுகள் உழைக்க வேண்டும். 10,000 தாலந்து ஈட்டுவதற்கு 2 லட்சம் ஆண்டுகள் ஒரு மனிதர் உழைக்க வேண்டும். அவ்வளவு காசு வாங்கியிருக்கிறார் அந்த அரசர்கிட்ட. இந்த மனிதர் 10,000 தாலந்து கடன் வாங்கி இருக்கின்றார். எப்பொழுது அதை அடைக்க முடியும் என்றால் 2 லட்சம் ஆண்டுகள் ஒரு மனிதர் வேலை செய்தார் என்றால், வேற செலவு செய்யாம தன்னுடைய அந்த சம்பளத்தை சேர்த்து வைத்தார் என்றால் அதை வைத்துதான் அவர் அடைக்க முடியும். நம்முடைய இந்திய மதிப்புல எவ்வளவு தெரியுமா? ஏறக்குறைய 5500 கோடி கடன். 5500 கோடி ஒருவர் கடன் வாங்கி இருக்கின்றார். அந்த மனிதர் வெளியே செல்லுகின்ற பொழுது தன்னிடம் கடன் பட்ட ஒரு மனிதரை காண்கின்றார். எவ்வளவு? 100 தெனாரியம். 100 தெனாரியம் அப்படின்னா 100 நாள் வேலை செஞ்சோம்னா போதும், அதிலிருந்து வரக்கூடிய அந்த வருவாய், அந்த சம்பளம், அதுதான் 100 தெனாரியம். நம்முடைய நாட்டு மதிப்புக்கு, இன்று இருக்கக்கூடிய இந்த மதிப்பிற்கு ஏறக்குறைய 4,60,000 ரூபாய். அவ்வளவுதான். 4,60,000 ரூபாய் எங்கே இருக்கின்றது? 5,500 கோடி எங்கே இருக்கின்றது? இந்த மனிதர் அரசிடம் 5,500 கோடி கடன் பட்டிருக்கின்றார். மற்றொரு மனிதர் இந்த மனிதரிடம் வெறும் 4,60,000 ரூபாய் கடன் பட்டிருக்கின்றார். எந்த கடனை எளிதாக திருப்பி செலுத்த முடியும்?
4 லட்சத்தை எப்படியா திருப்பிடலாம். இந்த தோடு வைக்கிறோம், பேங்கிள்ஸ் வைக்கிறோம், நம்முடைய வளையல் வைக்கிறோம், செயின் வைக்கிறோம், அது பிரேஸ்லெட் வைக்கிறோம், அதை வச்சு நம்ம திருப்பிடலாம். 5500 கோடியை எளிதாக செலுத்த முடியுமா? 100 நாள் வேலை செஞ்சோம்னா அதுலேருந்து வரக்கூடியது, இது வந்து US$ கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த மதிப்பை. இப்போ 4,60,000 ஒருவர் கடன் பட்டிருக்கின்றார், மற்றொருவர் 5500 கோடி கடன் பட்டிருக்கின்றார். அப்போ இந்த நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்றார், அரசர் அவர் மீது இறங்கி அந்த கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்துவிட்டார். ஆனால் இவன் வெளியே சொல்லுகின்ற பொழுது ஒரு 5 லட்சம் கடன் பட்ட அந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது தள்ளுபடி செய்யவில்லை. இது எதை குறிக்கின்றது என்றால், 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்று அழைக்கப்படுகின்ற பொன்வாய் அருளப்பர் என்ற ஒரு புனிதர். இது எதற்காக ஆண்டவர் இந்த உவமை சொல்லியிருக்கின்றார் என்று அவர் சொல்லுகின்றார். அதாவது, நாம் கடவுளிடம் 5500 கோடி கடன் பட்டிருக்கின்றோம், மற்ற சக மனிதர்கள் நம்மிடம் வெறும் 5 லட்சம் கடன் பட்டிருக்கின்றார்கள். அப்படின்னா கடவுளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், கடவுளுக்கு எதிராக நாம் செய்த தீமைகள், கடவுளுக்கு எதிராக நாம் புரிந்த செயல்கள், இது ஏறக்குறைய 5500 கோடி போன்றது. ஆனால் சக மனிதர்கள் நமக்கு எதிராக செய்த துரோகங்களோ அல்லது அவர்கள் காட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள், இதோ திருடிவிட்டார்கள், அப்படின்னா நம்முடைய பெயரை கலங்கெடுத்து விட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு கடன் பட்டிருக்கின்றார்கள் என்றால் 5 லட்சம் தான். நான் இவர்களை இந்த கடனை தள்ளுபடி செய்ய மன்னிக்க மறந்துவிட்டேன் என்றால் கடவுள் என்னுடைய கடனை மன்னிக்க மாட்டார். ஒரு சின்ன ஒரு தொகையல்ல, 5500 கோடி என்பது சின்ன தொகையல்ல. இதனுடைய வித்தியாசத்தை பாருங்கள். இதை சொல்வதற்காகத்தான் புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் பொன்வாய் அருளப்பர் சொல்கின்றார், இந்த உவமை எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், நாம் கடவுள் பால் கடனாளிகளாக இருக்கின்றோம். நம்முடைய பாவத்தினால் அந்த கடனை அடைக்கவே முடியாது. நீங்களும் நானும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த கடனை அடைக்க முடியாது. ஆகவே கடவுள் இரக்கம் கொண்டு நம் மீது பாவப்பட்டு நம் மீது இரக்கம் கொண்டு இந்த கருணையின் காலத்திலே, இரக்கத்தின் காலத்திலே நம் மீது இரக்கம் கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். 5500 கோடியே. ஆனால் நாம் பிறருடைய பாவங்களை, பிறருடைய கடனை, கடன் என்று சொல்லுகின்ற பொழுது பிறர் நமக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா? வன்மத்தோடு, காழ்ப்புணர்ச்சியோடு அல்லது ஒரு வெறுப்புணர்வோடு, அழுக்காரோடு, பிறரை பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். அதனாலதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக. 10,000 தாலந்து 100 தெனாரியம், 5500 கோடி 4,60,000. இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பாருங்கள். ஆண்டவரிடம் நாம் அவ்வளவு தொகை செலுத்த வேண்டியிருக்கின்றது. நம்முடைய ஆண்டு முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலும் அதை திருப்பி செலுத்த இயலாது. ஒரு மனிதர் 2 லட்சம் ஆண்டுகள் உயிரோடு இருந்து சம்பாதித்தால் தான் அந்த 5500 கோடியை செலுத்த முடியும். நம்மால் இருக்க முடியாது. 105 ஆண்டுகள், 108 ஆண்டுகள், இல்லை அப்படின்னா ஒரு 110 ஆண்டுகள் இருக்கலாம், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்நாள். 2 லட்சம் ஆண்டு நம்ம இருக்க போறது கிடையாது. அப்படின்னா அவ்வளோ மிகப்பெரிய தொகையை கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கடவுள் அதை பார்த்துவிட்டு என்ன சொல்றாரு? போனா போகட்டும், நான் மன்னித்து விடுகின்றேன். உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய தீய செயலை, உன்னுடைய தீய சிந்தனையை நான் அனைத்தையும் மன்னித்து விட்டேன் என்று ஆண்டவர் இரக்கம் காட்டி, இந்த இரக்கத்தின் காலத்திலே, அருளின் காலத்திலே இரக்கம் காட்டி அந்த செயல்களை மன்னிக்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். அதே நேரத்திலே நாம் பிறர் நமக்கு எதிராக செய்த பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றோம். இல்லை என்றால் அந்த காழ்ப்புணர்ச்சியோடு, வெறுப்புணர்ச்சியோடு, பழிவாங்கக்கூடிய உணர்வோடு, நான் செத்தால் என்னுடைய மூஞ்சில முழிக்காத என்று சொல்லி வன்மத்தோடு, கர்வத்தோடு, ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். இந்த தவக்காலத்தில் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். யாரையெல்லாம் நாம் மன்னிக்க தயங்குகின்றோம் அல்லது மன்னிக்க மறுக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கணவரையா, உங்களுடைய மனைவியா, உங்களுடைய பிள்ளைகளையா, உங்களுடைய பேர பிள்ளைகளையா, உங்களுடைய சொந்தங்களையா, உங்களுடைய அண்டை வீட்டாரையா, யாரை மன்னிக்க தயங்குகின்றீர்கள்? நீங்க எப்பொழுதுமே இதை நினைச்சு பார்த்துக்குங்க. 5500 கோடி எங்க இருக்கின்றது? 4,60,000 எங்க இருக்கின்றது? 10,000 தாளந்து எங்க இருக்கின்றது? வெறும் 100 தெனாரியம் எங்க இருக்கின்றது? ஆண்டவரிடம் நான் இவ்வளவு கடன் பட்டிருக்கின்றேன், அதையே ஆண்டவர் தள்ளுபடி செய்ய தயாராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது குறைவாக கடன்பட்ட, குறைவாக நமக்கு எதிராக காரியம் செய்திருக்கக்கூடிய மனிதரை நாம் மன்னிக்க தயங்குகின்றோமா?
அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஞானம் இருக்கின்றது, அப்படித்தானே? இருக்கா? இருக்கின்றது. உங்களுக்கு அறிவு இருக்கின்றது, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. உங்களுக்கு ஞானம் இருக்கின்றது, உங்களுக்கு அறிவு இருக்கின்றது, உங்களுக்கு பாடக்கூடிய திறமை இருக்கின்றது, நடனமாடக்கூடிய திறமை இருக்கின்றது, வரையக்கூடிய திறமை இருக்கின்றது, இன்னும் எத்தனையோ திறமைகளை நீங்கள் உள்ளடக்கி இருக்கின்ற. so many talents. ஓகே, உங்களுக்கு விஸ்டம், உங்களுக்கு நாலேஜ் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, உங்களுக்கு திறமைகள் இருக்கின்றது, எவ்வளவோ இருக்கின்றது. இதையெல்லாம் கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றீர்களா அல்லது கடையில் வாங்கினீர்களா? ஓகே, அதற்காக எவ்வளவு தொகை செலுத்தினீர்கள்? ஒண்ணுமே இல்லை. கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்ற பொழுது அதை இலவசமாக கொடுத்து விடுகின்றார். அறிவு கொடுக்கின்ற பொழுது இலவசமாக கொடுக்கின்றார். திறமைகள் கொடுக்கின்ற பொழுது இலவசமாக கொடுக்கின்றார். ஆனால் மன்னிப்பை வழங்குகின்ற பொழுது அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்காது. திருப்பி சொல்றேன், ஞானம், அறிவு, திறமைகள், வல்லமை அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றார், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எடுத்துக்கங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு மன்னிப்பை இலவசமாக கொடுக்க மாட்டார். ஒருவேளை மன்னிப்பை கொடுத்திருந்தார் என்றால் அதை மீண்டும் எடுத்து விடுவார். எப்பொழுது? நீங்கள் பிறரை மன்னிக்கவில்லை என்றால். No, forgiveness is not free. You have to pay the cost. You have to pay the cost for it. If you don't forgive your neighbors, ஒரு சில பேர் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தான் இருக்கிறாங்க, அதனால ஒரு சில வாக்கியங்களை ஆங்கிலத்தில் சொல்லுகின்றேன். So if you don't forgive others, God is going to revoke the forgiveness that he has given to you. கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை எடுத்து விடுவார் என்ற நிச்சயத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த மனிதன் வெளியே செல்கின்றான், மன்னிக்க மறுக்கின்றான். உடனே தலைவர் அரசர் என்ன சொல்லுகின்றார்? அவனை இழுத்து வாருங்கள். இழுத்து வந்து என்ன செய்கின்றார்? அவனை அந்த கடன் அனைத்தையும் செலுத்தும் வரை, until he pays all the debt, he has to be put in prison. So the forgiveness that I given to you is revoked. I will just take it back. அந்த மன்னிப்பை ஆண்டவர் எடுத்து விடுகின்றார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் என்று வாசிக்கின்றோம். இந்த மனுஷனுக்கு தான் 10,000 தாலந்தை கடன் பட்டிருந்த இந்த மனுஷனை என்ன பண்றார்? ஆண்டவர் மன்னிக்கின்றார். சரி, போயிட்டு போ, தள்ளுபடி செய்து விட்டேன். ஆனால் அவன் மன்னிக்கவில்லை. எனவே அவர் தள்ளுபடி செய்த அந்த மன்னிப்பை மீண்டும் பெற்றுக் கொள்கின்றார். இதே நிலைமைதான் நமக்கு கிடைக்கும். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். ஆனால் என்னுடைய சகோதர சகோதரனுடைய பாவங்களை நான் மன்னிக்கவில்லை என்றால் கடவுள் எனக்கு தந்த அந்த மன்னிப்பை மீண்டும் என்னிடமிருந்து எடுத்து விடுவார். அப்ப என்ன நடக்கும்? அவன் அடைக்கும் வரை வதைப்போரிடம் ஒப்படையுங்கள். முடிவில்லா காலத்திற்கும் 2 லட்சம் ஆண்டு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி முடிவில்லா காலத்திற்கும் வதைப்போரிடம் நாம் ஒப்படைக்கப்படுவோம். அதனால் இந்த தவ காலத்திலே, சிறப்பாக இந்த அருளின் காலத்திலே கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெறுகின்றோம். அதிகமாகவே நாம் மன்னிப்பை பெறுகின்றோம். அது நேரத்திலே பிறருக்கு அந்த மன்னிப்பை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் உருமாற வேண்டும். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த எதிரிகளை பார்த்து சபிக்கவில்லை, மாறாக என்ன சொல்லுகின்றார்? லூக்கா எழுதிய நற்செய்தியாரம் 23 நாம் வாசிக்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தியாரம் 23 வாக்கு 34 சொல்லுகின்றது, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைகின்றார்கள், காரி உமிழ்கின்றார்கள், சாட்டையால் அடிக்கின்றார்கள், சிலுவையிலே அறைகின்றார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட அவருடைய மன்னிப்புக்காக தந்தையாம் இறைவனிடம் மன்றாடுகின்றார். நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க, நான் உங்களை சபிக்க என்று சொல்லி சபிக்கவில்லை. அவர்களையும் மன்னிப்பதற்காக ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். தந்தையே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும், இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவர்களுக்காக மன்னிப்பு மன்றாடுகின்றார். இதுதான் கிறிஸ்துவனுடைய மிக மிக ஒரு சிறப்பான அம்சம். எதிரிகளுக்கும் அன்பு, அவர்களுக்கும் மன்னிப்பு. வேற எங்கேயும் பார்க்க முடியாது, கிறிஸ்தவத்தில் தான் இதை பார்க்க முடியும். எதிரிகளுக்கும் மன்னிப்பு, எதிரிகளையும் அன்பு செய், உன்னுடைய பகைவர்களுக்கும் அன்பை கொடு, உன்னுடைய பகைவர்களுக்காக ஜெபி என்று சொல்லக்கூடிய ஒரு மறை என்றால் நம்முடைய கிறிஸ்துவ மறை, கிறிஸ்துவ மதம். இதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எதிரிகளை தண்டிக்க வேண்டும்,
காழ்ப்புணர்ச்சியோடு அவர்களோடு வன்மத்தோடு அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது கிடையாது. மாறாக அவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக அருமையான பாடம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்றோம். புனித அந்தணருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்றோம். ஆகவே யாரையெல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும் அவர்கள் அனைவரையும் நம்முடைய மனக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். அவர்களை மன்னிக்க முயற்சி செய்வோம். இறைவன் நமக்கு துணை இருப்பாராக. ஆமென்.